தமிழ்நாட்டை இப்படி ஒரு கொடூர நிலைக்கு திமுக அரசு தள்ளிவிட்டதே என்ற கோபம் வருகிறது என இபிஎஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். திருத்தணி ரயிலில் கத்தியுடன் ரீல் செலுத்திக் கொண்டிருந்தவர்களை தடுத்தவர் மீது தாக்குதல் நடத்த சம்பவம் தொடர்பாக இபிஎஸ் தனது கண்டனத்தினை பதிவு செய்துள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். விவரம். வணக்கம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக திருத்தணியில் நடைபெற்ற அந்த சம்பவத்தை குறிப்பிட்டு அவர் தெரிவித்திருக்கின்றார். சென்னையிலிருந்து திருத்தணி செல்லக்கூடிய ரயிலில் கத்தியுடன் ரீல்ஸ் எடுத்துக் கொண்டிருந்த 17 வயதுள்ள 4 சிறுவர்கள் தடுத்து அந்த சுராஜ் என்ற வடமாநில இளைஞரை சிறார்கள் அறிவாளால் சரமாரியாக கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்டதாக வரக்கூடிய செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த தாக்குதல் தொடர்பான காணொலியை காணுவதற்கே நெஞ்சும் பதைபதைக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். படிக்கும் புத்தகங்கள் இருக்க வேண்டிய கைகளில் பட்டாக்கத்தி வந்திருப்பது வெட்கக்கேடானது என்றும் இபிஎஸ் கடுமையாக சாடியிருக்கிறார். தமிழ்நாட்டை இப்படி ஒரு கொடூர நிலைக்கு திமுக அரசு தள்ளிவிட்டதே என்ற கோபம்தான் மேலோங்குவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அறிவாளால் தாக்கிய சிறுவர்கள் கஞ்சா போதையில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் 17 வயதுள்ள சிறுவர்கள் கையில் போதைப் பொருள்களும் அறிவாலும் செல்லும் நிலைக்கு சென்றது ஏன், இதற்கு யார் பொறுப்பு என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மாநிலத்தின் எதிர்காலத்தை இப்படி சீர்குலைத்து விட்டு எத்தனை மேடை ஏறி என்ன பெருமை பேசி என்ன பயன் என்றும் முதலமைச்சரை குறிப்பிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிறுவர்கள் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கவும், இந்த அளவுக்கு ஒரு சம்பவம் நடக்க மூல காரணமான சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டையும் போதைப் பொருள் புழக்கத்தையும் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டிய தமிழக அரசு அதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை, இனியாவது எடுக்குமா என்றும் அவர் கேள்வி எழுப்பி தன்னுடைய கண்டன அறிக்கையை தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார்.